தெனாலிராமன் கதைகள் 224. விரக்தி. விஜயநகர பேரரசின் புகழ்பெற்ற அரசவைக்கு ஒரு நாள் மிகவும் சோகமான முகத்துடன் ஒரு இளைஞன் வந்து நின்றான். மன்னர் கிருஷ்ணதேவராயரை தலை தாழ்த்தி வணங்கிய அவன், மன்னா, என் வாழ்க்கையில் நான் தொட்டதெல்லாம் மாபெரும் தோல்வியிலேயே முடிகிறது. நான் எந்த புதிய தொழிலை தொடங்கினாலும் அதில் எனக்கு நஷ்டமே ஏற்படுகிறது. நான் யாருக்கு உண்மையாக உதவினாலும் எனக்கு இறுதியில் துரோகமே பரிசாக கிடைக்கிறது. நான் எவ்வளவுதான் இரவும் பகலும் கடினமாக உழைத்தாலும் எனக்கு எந்த ஒரு நல்ல பலனும் இல்லை. அதனால் எனக்கு இப்போது பெரும் விரக்தியாக இருக்கிறது. இனி இந்த உலகில் நான் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று தோன்றுகிறது என்று மிகுந்த கண்ணீருடனும் வருத்தத்துடனும் கூறினான். மன்னர் அவனுக்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தீவிரத்துக் கொண்டிருந்த போது தெனாலிராமன் குறுக்கிட்டான். அவன் அந்த இளைஞனை பார்த்து, தம்பி, நீ ஒரு சிறிய பானையில் நிறைய பெரிய கற்களை போட்டு முதலில் நிரப்பு என்றான். இளைஞனும் உடனே அரசவையின் முற்றத்தில் கிடந்த பல பெரிய கற்களை பொறுக்கி எடுத்து வந்து அந்த பானையில் போட்டான். பிறகு தெனாலிராமன், இப்போது இந்த பானை முழுமையாக நிறைந்து விட்டதா என்று கேட்டான். ஆமையா, பெரிய கற்களால் முற்றிலுமாக நிறைந்து விட்டது. இதில் இனி வேறு எதுவும் போடவே முடியாது என்றான் அந்த இளைஞன். உடனே தெனாலிராமன் சிறிது மணலை எடுத்து வந்து அந்த பானைக்குள் கொட்டினான். மணல் அந்த பெரிய கற்களுக்குள் இடையே இருந்த இடைவெளிகளில் சென்று மிக அழகாக நிரம்பியது. இப்போது நிறைந்து விட்டதா என்று மீண்டும் கேட்டான். ஆமையா, இப்போது முழுமையாக நிறைந்து விட்டது. ஒரு சிறு இடம் கூட இல்லை என்றான் இளைஞன். தெனாலிராமன் புன்னகைத்துக் கொண்டு ஒரு குவளை நிறைய தண்ணீரை எடுத்து அந்த பானையில் மெதுவாக ஊற்றினான். தண்ணீர் மணலுக்குள் ஊடுருவி சென்று பானையை முழுமையாக ஆக்கிரமித்தது. இதை பார்த்த தெனாலிராமன், இளைஞனே, உன் வாழ்க்கையும் இந்த பானையை போன்றதுதான். பெரிய கற்கள் என்பது நீ சந்தித்த உன் பெரும் தோல்விகள். அவற்றை பார்த்து உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீ மிகுந்த விரக்தி அடைகிறாய். ஆனால் இன்னும் மணலையும் தண்ணீரையும் போல புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் நுழைவதற்கு நிறைய இடங்கள் உள்ளன. தோல்விகள் உன்னை ஒருபோதும் முழுமையாக அடைத்துவிட முடியாது. உன் விரக்தியை முற்றிலும் விட்டுவிட்டு அடுத்த வாய்ப்பிற்காக நம்பிக்கையுடன் மீண்டும் உழைக்கத் தொடங்கு என்று சிறப்பான அறிவுரை கூறினான். இந்த செயல்முறையான அற்புதமான விளக்கத்தை கண்ட இளைஞனின் மனதில் இருந்த ஆழமான விரக்தி விலகி நீங்கியது. அவனது கண்களில் புதிய நம்பிக்கை வெளிச்சம் பிறந்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கும் தெனாலிராமனின் கூர்மையான அறிவாற்றலை பெரிதும் பாராட்டி அவனுக்கு பொற்காசுகளை பரிசளித்தார். விரக்தி என்பது ஒரு தற்காலிகமான உணர்வு மட்டுமே என்பதை அனைவருமே உணர்ந்தனர். நீதி. எத்தனை பெரும் தோல்விகள் வந்தாலும் புதிய வாய்ப்புகளுக்கான இடம் வாழ்க்கையில் எப்போதும் உண்டு. அதாவது நீங்க எவ்வளவு மொக்க கதையை படிச்சாலும் இந்த 224வது கதை வரலாம் வந்துட்டீங்க இல்லையா? இதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்க தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை எப்பவும் இழக்காதீங்க. இனிமேல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.